வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கோடைய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. ப்ரோ, கேன் எக்ஸ்பிளைன் அபவுட் சனி பார்வை இன் 3, 7, 10 ஃபார் ஆல் பாவகம்? தேங்க்யூ. ஆல் பாவகத்துக்கு 3, 7, 10 கேள்வியே புரியல. ஓகே, சரி. இருந்தாலும் சனியின் சில தன்மைகள், சனிக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற சில ஒரு விஷயங்க, இருக்கும் பார்க்கும் பாவகங்களை கெடுக்கிறது. இதனாலதான் சனி மாதிரியான கிரகங்கள் நட்பு ஸ்தானத்தில் மறையிறது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கும். ஓகேங்களா? சரி, சனியின் இயல்பு குணம் என்ன? சனியை மறையணும். ஒரு சனியின் இயல்பு என்ன? ஓகே, சனியோட இயல்பு, ஒருத்தர் லக்னத்தோட சனி பாபத்துவமான அமைப்புகள்ல தொடர்பு கொண்டிருக்காருன்றதை எப்படி பார்க்கறது? அவரே குதர்க்கமான வார்த்தையை பேசுவாரு. நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அதுக்கு அவர் ஒரு தேவையில்லாத அனாவசிய ஆப்ஷன் ஒண்ணு வச்சிருப்பாரு. இந்த மாதிரி நபர்கள் நம்மளை சுத்தி இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த மிகைப்படுத்தி பொய்யா பேசிட்டு இருப்பாரு. தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப சைலண்டா உம்முன்னு இருப்பாரு. அடுத்தவங்களை பார்த்து பொறாமை குணம், பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க நல்லது பண்ணிட்டா அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறது, இதெல்லாம் சனியோட இயல்புங்க. சனி கிட்ட எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத அமைப்பு தான் இருக்கும். அப்ப சுபத்துவ சனிக்கு என்னங்க இருக்கும் அப்படின்னு உங்கள்ட்ட கேள்வி வரும். சுபத்துவ சனி கிட்டையும் மனிதனுக்கு தேவையில்லாத அமைப்புக்கு தாங்க இருக்கு. சனினாலே ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத அமைப்புங்க. சரி, சுப சனி என்ன பண்ணுவார்? ஆயுளை கொடுப்பார், ஆன்மீகத்தை கொடுப்பார். இது ரெண்டும் மனிதருக்கு தேவையா? உண்மையாகவே ஆயுள் மனிதனுக்கு தேவையில்லை இந்து மதத்தின் அடிப்படையில். ஏன்னா பிறந்த இந்த ஆத்மா இறைவன் அடி சேர்ந்து மீண்டும் பிறவாத நிலையை அடையணும். ஆனா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆயுளோட பூமியில இருக்கிறீங்களோ அது முழுக்க நீங்க கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இழப்புகளையும் சந்திச்சுக்கிட்டே வருவீங்க. ஆன்மீகம் கூட மனுஷனுக்கு தேவையில்லையா அப்படின்னாக்கா, ஒரு மனிதன் உலகத்துல பிறக்கிறதுக்கு, பிறந்து வாழ்றதுக்கு பணம் பொருளாதாரம் வேணுங்க. ஆன்மீகம் தேவையில்லையானா ஆன்மீகம் தேவைதான். ஆனா குடும்பத்தை விட்டுட்டு, பிள்ளை குட்டிகளை விட்டுட்டு துறவியா போய்க்கிட்டு அது மனிதருக்கு தேவையில்லாத விஷயம்ல. இந்த மாதிரி இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரியான மனிதருக்கு தேவையில்லாத அமைப்புகளை கொடுக்கறது தாங்க சனி. இப்போ அந்த சனி எந்த வகையில உங்களுடைய 3, 7, 10 எந்தெந்த பாவகங்களை தொடர்பு கொண்டிருக்கார், இதனை ஒட்டி தாங்க கதை. ஓகே, இப்போ மொத்தமா சனி யாராக இருந்தாலும் 12ஆம் அமைப்புகளை, அதே மகர லக்னத்துக்கு 12ல சனி மறைவது, கும்ப லக்னத்துக்கு 12ல் சனி மறைவது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. லக்னாதிபதி பாபராக இருக்கக்கூடிய அமைப்பு, அவரே 6, 8, 12ல சுபர்களின் வீடுல மறைகிறது சூப்பரான விஷயம். அப்ப மகர லக்னத்துக்கு 12ல சனி மறைஞ்சிருவாரு. அங்க இருக்க சனி 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அங்க இருக்கிற சனி மற்ற இடங்களை தொடர்பு கொள்றாரு. தொடர்பு கொள்ளும் பொழுது அப்ப இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அங்கிருந்து கிட்டத்தட்ட இந்த 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்வாரு. அப்படின்னா இந்த இடத்துல மறைந்து பாபர் தன்னுடைய கெட்ட குணங்களை இழந்து அந்தந்த பாவகங்களை தொடர்பு கொள்றாருன்னு வரும். இதற்கு அடுத்த நிலையில 9ஆம் அதிபதி, இதற்கு அடுத்த நிலையில சூரியன் அப்படின்னு வச்சு அப்பாவோட விஷயத்த பார்த்துக்கலாம். இப்போ சனி ஒரு நல்ல இடத்துல இருக்காரு. எதெல்லாம் அவருக்கு நல்ல இடம்? நண்பர்கள் வீடெல்லாம் அவருக்கு நல்ல இடங்க. எதிரிகள் வீடெல்லாம் அவருக்கு கெட்ட இடம். ஓகேங்களா? இப்போ நண்பர் வீடு யாரு? ரிஷப துலாம். இதுல என்னன்னா துலாத்துல அவர் உச்சம், மிதுன கன்னி இதெல்லாம் அவரோட ஃப்ரெண்டு வீடு. எக்ஸ்ட்ராவா அவர் கொஞ்சம் இதா இருக்கிறாரு, ஒரு மாதிரி பரவாயில்லன்ற தன்மையில இருக்கிறது மீனத்திலையும் தனுசுலையும். இதனையும் அடுத்து அவர் கொஞ்சம் சாந்தமா இருப்பாரு அப்படின்னா ஒளி பொருந்திய சந்திரனோட வீடுங்க. ஒளியான சந்திரனோட வீட்டுல அப்படியே சாந்தமான நிலையில சனி இருப்பார். எங்க அவருக்கு அறவே பிடிக்காது? அமாவாசை சந்திரனின் வீடும் சூரியனோட வீடும் அவருக்கு முதலாவது நிலையாக பிடிக்காது. அதுக்கு அடுத்த நிலையாக மேஷ விருச்சக வீடு அவருக்கு ஆகவே ஆகாது. அதற்கு பிறகு கும்ப வீட்டிலேயே மகர வீட்டுல, இதுல மகரம் சிற வீடுன்றதுனால அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. கும்பத்துல குடிச்சிட்டு படுத்திருக்காரு. இந்த கேட்டகரி அமைப்புகள்ல வந்துருங்க. ஓகேங்களா? சுபத்தன்மை என்பது இது எல்லாத்தையும் மாற்றும். சுபத்தன்மை அவ்வளவும் மாறும். ஒரு சுக்கிரன், ஒரு தனி புதன், பௌர்ணமி சந்திரன் அவ்வளவும் மாற்றுவாங்க. இது இயல்பான சனியை பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த நிலையில ஒரு விருச்சகத்துல சனி இருக்கிறாரு. அவரு பாருங்களேன், ஒரு இறுக்கமான மனநிலையா இருப்பாரு. இன்னொருத்தரை டார்ச்சர் பண்ற குணத்துல இருப்பாரு. சிம்மத்துல சனி இருக்காரு. சிம்மாதிபதி உச்சமா இருக்காரு. கடுமையான நேர்மையானவரா இருப்பாரு. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, எனக்கு இந்த மாதிரி லக்னத்துல சனி, என்கிட்ட நீங்க சொல்ற கெட்ட குணங்கள் இல்லை, ஆனா நான் நேர்மையான அமைப்புகள்ல இருக்கனே, என்கிட்ட அந்த குணங்கள் இல்லையே அப்படின்னா, இந்த இடத்துல சனி இருக்கும் வீடு லக்னாதிபதி, லக்னத்துல சனி இருக்காருங்க. இந்த லக்னத்துல இருக்கக்கூடிய சனி அந்த வீடு கொடுத்த லக்னாதிபதி வலுவான அமைப்புல சுபத்தன்மையில இருந்துறாருன்னு வச்சுங்க, இந்த சனி வாழை சுருட்டிட்டு இருப்பாரு. வீடு கொடுத்தவன் வலு வேத ஜோதிடத்துல மிகப்பெரிய ஒரு விஷயங்க. அதை உணர்ந்துதான் பலன் சொல்ல முடியும். கத்துக்கிட்டுலாம் சொல்ல முடியாது, உணரணும் நீங்க. இதுக்கு அடுத்த நிலையில
ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். சிம்ம லக்னம், லக்னாதிபதி உச்சம், லக்னத்துல சனி. இந்த இடத்துல சனி வந்து ஒரு நேர்மையான பிடிவாதத்தை கொடுப்பாரு. சூரியன் எவ்வளவுக்கு எவ்வளவு பலமாக மாறுறாரோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒளி சம்பந்தப்பட்ட தொடர்புல வராரோ, பௌர்ணமி சந்திரன் குருவின் தொடர்பு அப்படின்னு வரும்போது சனி அப்படியே அடங்கி உடங்கி பிடிவாதமான நேர்மை. சனியின் குணம் பிடிவாதம், விதண்டாவாதம். இந்த மாதிரி பிடிவாதமான குணம் நேர்மையான அடிப்படையில இருக்கும். அவரும் லஞ்சம் வாங்க மாட்டாரு, பக்கத்துல இருக்கிறவங்க லஞ்சம் வாங்க விட மாட்டாரு. இது சனியோட இயல்பா வந்துடும். ஓகே, இப்போ உங்க கேள்வி என்னன்னா, அந்த பாவகத்தை எப்படி கெடுப்பாரு? எல்லா கிரகத்தின் 7ஆம் பாவகம் வந்து 7ஆம் பார்வை வந்து மிகப்பெரிய பலமானது. நேர் சமசப்தம பார்வையில நேரடியான அமைப்பை 100 விழுக்காடு நல்லதாகவோ தீமையாகவோ பாதிக்கும். இதுல 3 10 3 கிட்டத்தட்ட ஒரு 30 35 40 விழுக்காடு பாதிக்குங்க. ஓகேங்களா? 10ஆம் பார்வை கிட்டத்தட்ட ஒரு 30 விழுக்காடு அப்படி பாதிக்கும். ஆனா இதுல மிக முக்கியமா இதுல என்னன்னா, 3ஆம் பார்வையை கொஞ்சம் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா பார்க்கும் பொழுது, அனுபவ ரீதியா பார்க்கும் பொழுது சனி இயல்பாக இருக்கிறாரு. கெடுல கேதுவோட சேர்ந்து சுபாமிப்புல, கேதுவோட சேர்ந்தா சூட்சுமோலும் இல்ல சுபர்களின் தொடர்புல இருக்கும் பொழுது மொத்த பார்வையுமே நன்மைகளை செய்யுதுங்க. சரி, எங்கெங்க அவர் இருக்கலாம்? 6ஆம் இடத்துல அவர் இருக்கலாம், 11ஆம் இடத்துல அவர் இருக்கலாம், 3ஆம் இடத்துல இருக்கலாம். இதெல்லாம் நட்பு ஸ்தானமா இருந்தா அட்டகாசம். கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்குகள் உங்க பக்கம் வரவே வராது. இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும். ஆனா அந்த வீடு சூரிய சந்திரனுடைய, குறிப்பா சூரியனுடைய வீடா இருக்கக்கூடாது, செவ்வாயோட வீடா இருக்கக்கூடாது. நட்பு வீடா இருக்கிறது அற்புதம். ஆனா பார்வையோட அடிப்படையில எப்பொழுதுமே சிறப்பு பார்வைன்னு சொல்றது இந்த 3 10 தாங்க. இந்த 3 10 கெடுதல்களை பண்ணுமா? பண்ணும் தான். எப்படினாலும் சனிக்கு கொடுக்க எக்ஸ்ட்ரா பார்வை கொடுத்திருக்கிறதே கெடுக்கிறதுக்கு தாங்க. அப்ப எந்த பாவகத்தை தொடர்பு கொண்டாலும் கெடுப்பாருங்க சனி. கெட்டு இருக்கும் போது, இயல்பாக இருக்கும் பொழுதும் அவரே வந்து செவ்வாய் இதுல என்னன்னா, இயல்பா இருந்தாருன்னா 10 அடி அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. செவ்வாயோட சேர்ந்துட்டாருன்னா 100 அடி அடிப்பாரு. கூட ராகு சேர்ந்துட்டாருன்னா 10,000 அடி அடிப்பாரு. அடி இதுல எந்தெந்த பாவகத்தில் இருக்காங்களோ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை. இன்னொரு ஒரு விஷயம், சனி தன்னுடைய பாவகத்தை தானே பார்த்தா அந்த பாவகம் கெடும். எந்த வீடா இருந்தாலும் சனி தன்னோட வீட்டை தானே பார்த்தாலும் கெடுப்பார். குரு தன்னோட வீட்டை தானே பார்த்தா வளர்ப்பார்ல. ஆனா சனி பார்க்கக்கூடிய இடங்கள் கெடும். அது அவருடைய வீடா இருந்தாலும் கெடும், அது 8ஆம் பாவகமாக இருந்தாலும் கெடும். 2ல இருக்கிற சனி 8 தொடர்பு கொள்வாரே, ஆமா, ஆயுள் கெடும். அதுக்கப்புறம் லக்னம் லக்னாதிபதி 8ஆம் அதிபதி அப்படின்வாங்க. ஓகேங்களா? சனி எங்கு பார்த்தாலும் கெடுப்பார். 8ஆம் இடம் காரகோ பாவனாஸ்தி. அவர் 8ல இருந்தால்தான் காரகோ பாவனாஸ்தி. இதுவும் லக்னத்தை பேஸ் பண்ணி தான். லக்னாதிபதி உயிர் இல்லாம இருக்கிறாருன்ற பட்சத்துல 8ல சனி இருந்தும் புண்ணியம் இல்லை. ஓகேங்களா? இது கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுல எந்த மாதிரி உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. பட் நிறைய டீட்டெயில் இதுல இருக்கு. நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.